நிறைகுடம். அனைவருக்கும் வணக்கம். அதான் டிராவல்ல இருக்கேன், கொஞ்சம் ஒரு முக்கியமான கேட்டுட்டு இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம திட்டமிட்டபடி இனிமே ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 9 மணிக்கு நம்மளுடைய கூட்டம் நடைபெறும். அதன் முதற்கண் நினைவாக நம்மளுடைய பிரார்த்தனை பாடல் போடுமாறு தாழ்மையுடன் நம்மளோட நாராயண் சார் போடுங்க சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். இனிய காலை செல்வ வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் வைப்ரண்ட் அசோக்குமார் சார் அவர்களுக்கும், மற்றிச் நாராயண் சார், கலைச்செல்வன் சார், ஹாப்பி கண்ணன் சார், அருணகிரி சார், வேல்மதன் சார் மற்றும் திலகம் மேடம் சார் பேர் இன்னொரு பேர் என்ன சார், அவங்க பேரு மறந்துட்டேனே. அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். ஓவர் டு அசோக்குமார் சார், பேசுங்க சார். ஓவர் டு அசோக்குமார் சாரா? தேசியோட தாக்கம் இருக்கு, எம்எம்டிசி தாக்கம் இனிமேதான் வருது. அதாவது இந்த தளத்தை எம்எம்டிசியின் சேர்மன் அசோக்குமார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இல்ல சார், அதான் அந்த சேர்மன் பார்ப்புகளும் வரக்கூடாதுன்னு தான் இந்த அமைப்பே. மேனேஜிங் டைரக்டர், திஸ் இஸ் கம்பெனி. கம்பெனி சொல்லும்போது மேனேஜிங் டைரக்டர் அப்படிதான் வரும். இல்ல எல்லா இடத்துலயுமே நான் ஃபவுண்டரா மட்டுமே இருக்க விரும்புறேன். அப்ப ஃபவுண்டர், ஓகே. அப்ப ஃபவுண்டர், அதாவது சிஎம்டி, சேர்மன் அண்ட் ஃபவுண்டர்னு வச்சுக்கலாம். அதுதான் கூடாது, ஒன்லி ஃபவுண்டர். சேர்மன் யாராவது தேர்ந்தெடுங்க. அது எல்லா சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. சிஎம்டி சொல்றது இல்ல, அதான் சார் சிஎம்டி சொல்லுவாங்க, கரெக்ட் தான். அப்புறம் டிஎம்டி தான் போடலாம், டிப்டி மேனேஜிங் டைரக்டர். அந்த போஸ்ட் கொடுக்கல. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஒரே ஆளா தான் இருக்கும். ஏன்னா நான் பழைய கம்பெனில இருந்து எங்க எம்டி அப்படி வச்சுக்கிட்டாரு. சேர்மனும் மேனேஜிங் டைரக்டரை வச்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் மேனேஜிங் டைரக்டரை போடும்போது அவர் டிப்டி மேனேஜர் டிஎம்டின்னு போட்டுக்கிட்டாங்க. நான் அந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாமேன்னு பார்த்தேன். சரிங்க, நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு வேலை இருக்கும்போது சண்டே அதுமா ஞாயிற்றுக்கிழமை இது 9 மணிக்கு இந்த மீட்டிங் அவசியமா? மிக மிக அவசியம் சார். எனக்கு பாத்தீங்கன்னா வேலைகள் பாத்தீங்கன்னா கடினமான வேலைகள். இன்னைக்கு எனக்கு ஒரு 6 கல்யாணம்,
எல்லாத்தையும் நேத்து நைட்டே முடிச்சுட்டு மீட்டிங்காக நான் வந்து சார் உட்காந்துட்டேன். நாங்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் சார் பண்ணோம். உங்களுக்கு மட்டும் 6 கல்யாணமா? பரவாயில்ல, காரைக்கால்ல பிறந்திருந்தா இப்படி ஒரு வசதியெல்லாம் சார் இருக்குன்னு தெரியாம மாட்டிக்கிட்டீங்க. போச்சு. அதனால மாட்டிக்கிட்டீங்க சார். இல்ல. ரெக்கார்டு போகுது. நீ சொன்ன விஷயத்தை ரெக்கார்டிங்கோட அனுப்ப போறேன். ரெக்கார்டு போகுது, யூடியூப்ல ஏற போகுது. சரிங்க. சிவபால சார் காவந்து பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஆகணும் வேற. இல்ல எதுக்கு கேட்டேன்னா, கிட்டத்தட்ட 9 மணிக்கு இணைஞ்சு நம்ம ஒரு 9:30 மணி வரைக்கும் எல்லாம் மனசுக்கு விட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாலும் ஓகே தான். ஆனா நம்ம இன்னும் கூட நம்ம ஃபோக்கஸா மாறணும், ஷார்ப்பா மாறணும். சரிங்களா? கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அதாவது வியாபாரத்தை விளையாட்டா செய்யலாம். ம். ஓகேங்களா? ஆனாலும் அதுல ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? வியாபாரம் ஓகேங்க. செய்யும்போது சீரியஸா செய்யக்கூடாது. ஆனா அதை பத்தி பேசும்போது நம்ம சீரியஸா இருக்கணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த குழுக்குள்ள வந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு யாருமே வரல, 2 பேர் தான் இருக்கிறீங்கன்னா கூட நம்ம கம்பெனி மூவ்மெண்ட்டை பேசுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து உள்ள வரவங்க வந்து அப்படியே கம்பெனி மூவ்மெண்ட்டோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஆளுங்க வரட்டும், வர வரைக்கும் நம்ம வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வரவங்களும் வேற ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குது. கம்பெனியை பத்தி பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு கூடுறோம். அப்ப அதை வந்து உருவாக்குற வரைக்கும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட வேண்டியது இருக்கு. அது உருவாயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் நாம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ எப்படி நான் பாட்டில் என்ன பண்றேன், இப்போ 9 மணிக்கு ஒருத்தர் வந்து ஜூம் கனெக்ட் பண்றாரு, ஒருத்தர் வர பேசுறாரு, இன்வைட் பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படி அப்படியே நிம்மதியா அமைதியா வேடிக்கை பார்க்கறேன். இந்த நிலைமைக்கு ஒரு நிறுவனத்தை நான் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது எனக்கு. என் மனசுல இருந்து உன்னை நிறுவனமா மாத்தி அதை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு 3 வருஷம் ஆகுது. இதுதான் ஆக்கத்தினுடைய சக்தி. அந்த வகையில நாம இந்த நிறுவனத்துல என்ன பண்ண போறோம், அடுத்த ஸ்டெப் என்ன, இது சம்பந்தமா ஏதாவது விவாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரவங்க விவாதிக்கும் பொழுது அதை இன்னும் மெருகேற்றலாம் நாம. சரிங்களா ஐயா? ஓகேங்க ஐயா. முடிஞ்ச அளவுக்கு 9 மணி மீட்டிங் உள்ள வந்துட்டீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தை சார்ந்த விஷயங்களா பேசுங்க. அதுக்கு அது நான் 2 ஒரு பேரா இருந்தாலும் கருத்து சரி, 3 சொல்றேன் பேரா சார். இருந்தாலும் சரி. அசோக்குமார் சார், நான் ஒரு கருத்து சொல்லுங்க ஐயா. சொல்றேன். ம். அதுக்கு என்னன்னா, இப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங், அதுக்கு ஒரு அஜெண்டா மாதிரி என்ன டாபிக்ல என்ன பேச போறோம், அது ஒரு அஜெண்டா மாதிரி போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம அதுதான் நான் வந்து வந்து உள்ள வந்து இல்ல பேசுறதை விட என்ன டிசைட் பண்ணிட்டு அதை ஒரு அஜெண்டா மாதிரி இந்த டாபிக்ல இந்த இதை டிஸ்கஸ் பண்ண போறோம், ஒரு 5 பாயிண்ட் எடுத்து அதை மட்டும் பண்ணுவோங்கிறேன். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்துரும்ங்கிறேன். இல்ல என்ன அதுதாங்க டிஸ்கஸ் பண்ண ஐயா. போறோம். போன வாரமே சிவபாலன் ஐயா கேட்டாங்க. நான் போன வாரமே சொன்னேன். ஐயா சிவபாலன் ஐயா கேட்டீங்களா இல்லையா? கேட்டேன் சார். அவர்கிட்ட போன வாரமே நான் சொன்னேன். நானு என்ன விஷயம்னா சார், இப்போ நாம எல்லாருமே ஏதேனும் ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருப்போம் அல்லது கம்பெனியை நடத்திருப்போம். சரிங்களா? அப்படி நாம ஒரு கம்பெனி நடத்தும் பொழுதோ அல்லது ஒரு கம்பெனில வேலை செய்யும் போதோ நம்ம கம்பெனி வளர்றதுக்கு என்னெல்லாம் நீங்க தேவைன்னு எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இங்க பதிவு பண்ணுங்க. ஒரு கம்பெனி வளர்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒருத்தர் எழுதுங்க. இல்ல 10 பேருடைய அனுபவத்தை கேளுங்க. ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு கம்பெனி எங்க தடுமாறுறாங்க, எங்க விழுறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா நாம வந்து இப்ப புதுசா வர கம்பெனிக்கு நாம என்ன செய்யலான்றதை நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க, கலைச்செல்வன் ஐயா ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு நம்ம மென்டார்ஷிப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம என்ன பண்ணணும், நம்ம மென்டார் கம்பெனியை நம்மளை பார்க்காம நம்மளை வந்து என்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா பார்த்து என் கம்பெனி வளர்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே நான் இங்க இருந்து கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன். நீங்க எங்க வந்து தடுமாறுறீங்களோ அல்லது எங்க நிலை மாறுறீங்களோ அந்த இடத்துல நான் உள்ள வந்து சார் இந்த இடத்த இது கரெக்ஷன் பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் எனக்கு தேவை என்னதுங்களா, என்னுடைய திறமைகளை வெளியே காட்டுறதை விட இந்த இடத்துல உங்க எல்லா திறமையும் தான் வெளியில வரணும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு குழுவை நியமிச்சிருக்கோம். அந்த குழு மூலியமா நம்ம ஒரு நிறுவனத்தை கொண்டு போக போறோம். இதனுடைய ஆரம்ப புள்ளி நானா இருக்கலாம், ஆனா முடிவு புள்ளி எங்க இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு நடுவில் இருக்கிற ஜேர்னி இருக்கு பாருங்க, அது நீங்க எல்லாம் சேர்ந்ததான் அந்த ஜேர்னியுடைய சக்சஸ் அடங்கி இருக்குது. ஆகவே எல்லா தொழிலுக்கும் நாம வெற்றியை தரப்போறோம்னா நாம வெற்றிகரமா பயணிக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு கம்பெனியா நாம இருந்து நம்ம கிட்ட ஏன் ஃபெயிலியர் இதுக்கு முன்னாடி வந்துச்சு,
அப்போ அந்த வெற்றிக்கெல்லாம் என்ன தேவை, அதெல்லாம் இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அதில் எது எதெல்லாம் நாம கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிடலாம். சிவபாலன் சார், நாராயண் சார், நல்லா புரியுது சார். புரியுது புரியுது புரியுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கோம் சார். நம்ம நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஒரு ஓகே வாய்ஸ் சார், ஓகே. மெசேஜ். இப்போ அதான் இப்போ நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு என்னால கொடுக்க முடியும், ஆனா அது ஒரு கமாண்டிங் ஆயிடும். அப்படி கமாண்டிங் ஆகக்கூடாது, உங்ககிட்ட இருந்து அது கிரியேட் ஆகணுன்றதுனால தான் நான் உள்ள வந்துட்டு அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் என்ன ஆசைப்படுறேன்னு தெரியுங்களா, இந்த 12 பேரையும் வச்சு இந்த ஒரு மென்டார்ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சு இது போக 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 என்ன ஆகுன்னா, இது டெவலப் ஆக உங்க எல்லார்ட்டையுமே உங்களுக்குன்னு ஒரு ஓன் கம்பெனி ஒன்று தனியா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க மாறணும். 12 பேரும் சேர்ந்த கம்பெனியா இது இருக்கணும், 12 பேருக்கும் சொந்த கம்பெனியா ஒன்று இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய தலைமையில உங்களுடைய முழு பொறுப்புல இயங்குற ஒரு கம்பெனியை நீங்க சக்சஸ்ஃபுல்லா இயக்கி காட்டணும். அப்படி ஒரு நபர்களா மாறணும் அப்படின்னா இங்க இருக்கிற 12 பேரையும் நான் 12 முதலாளிகளா மாத்தணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் நானே கமாண்டிங் பண்ணிட்டே இருந்தேன்னா நீங்க முதலாளியா மாறுவீங்களா? மாற மாட்டீங்க. அதுக்காக தான் நான் இங்க சரி நீங்க என்ன பண்றீங்கன்றது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் நான். புரியுதுங்களா? ரைட் சார், ஓகேங்க ரைட் சார். ஓகே 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 சார், ஓகே சார். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ஐயா, நாம ஒரு சார், மென்டர் கம்பெனியா இருந்து என்ன பண்ண போறோம், சார் நான் என்ன என்ன மென்டர்ஷிப் பண்ண போறோம்? இல்ல இப்போ நீங்க எம்எம்டிசின்னு சொல்லும்போது ம், இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனி ஒன்று இருக்கு ம், அப்படின்னு தகவலை நம்ம தெரிவிக்கணும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து இல்ல ஒரு இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்லேன்னா முதல்ல கம்பெனிக்கு தகவல் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி என்ன செய்ய போறோம்ன்றத முதல்ல டிஃபைன் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நீங்க யார்கிட்டயா போய் சொல்றீங்க நாங்க இந்த மாதிரி எம்எம்டிசி கம்பெனின்னு ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு. சரி, அதை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. இப்போ நான் கேட்கறேன், நாராயண் நான் என்கிட்ட கேட்கறேன், சரி உங்க கம்பெனில என்ன பண்ணுவீங்கன்னு என்ன சொல்லுங்க பதில்? நான் என்ன சொல்றேன்னா இங்க ம், வந்து வேரியஸ் சர்வீஸ் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நாங்க ம், வந்து அட்வைஸ் பண்றோம். அட்வைஸ்னா என்னன்னா உங்களோட கம்பெனி என்ன பண்ணுது, மேனுஃபேக்சரிங்னா என்ன பண்றீங்க, இது எத்தனை வருஷமா நீங்க நடத்துறீங்க, எத்தனை ம், வருஷமா உங்க சேல்ஸ் பர்ச்சேஸ் இந்த மாதிரி டீட்டெயில் எங்களுக்கு கொடுங்க. நாங்க ம், அனலைஸ் பண்றோம். எந்த ம், இடத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த டேட்டாவை நீங்க கொடுக்குற டேட்டா வச்சு நாங்க உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நாங்க பண்றோம். அது எல்லா வகையிலும் இருக்கும். இப்போ என்னன்னா ஒரு எம்ப்ளாயி ப்ராப்ளம் இருக்கா, அது ஏன் வருது, அந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகளுக்கு நாங்க சால்வ் பண்ற இதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அதான் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு என்ன புரியும், அதுல இருந்து அவர் என்ன உங்ககிட்ட தீர்வு கேட்பாரு சொல்லுங்க போலாம். அப்ப நாம என்ன பண்ணணும், முதல்ல செக்டார் வைஸ் பிரிக்கணும். யாரா எழுதுறீங்களா? நான் எழுதுறேன் சார், எழுதுறேன் சார், எழுதுறேன் சார். எழுதுறீங்க. ஒரு தொழில் முதல்ல எங்க ஆரம்பமாகுது? மனசுல சார். இல்ல அதெல்லாம் ஓகே சார், நான் சொல்றது பிராக்டிக்கலா எங்க ஆரம்பமாகுது? ஒரு சார் தேவைக்காக சமுதாயத்துல சார், தேவை சமுதாயத்துல தேவை சொல்யூஷன் சார். நம்மளுக்கு ஒரு தேவைக்காக இருக்கிறது ஒரு தீர்வுக்காக ஆரம்பிக்குது சார். அதெல்லாம் ஓகே சார், தேவை சொல்யூஷன் அதெல்லாம் ஓகே. ஆ, ஆனா அந்த தொழிலுடைய ஆரம்பம்ன்றது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தொழிலுடைய ஆரம்பம்ன்றது மேனுஃபேக்சரிங். ம், சரிங்களா? ஒண்ணு மேனுஃபேக்சரிங் அல்லது ப்ரொடக்ஷன். உற்பத்தியிலிருந்து தான் ஒரு தொழில் ஆரம்பமாகுது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல செக்டாரை பிரிக்கணும். அப்போ என்னன்னா உற்பத்தி செக்டார் போட்டுட்டீங்களா? தப்பு சார். என்ன நம்ம பண்ண போறோம்ன்றது நமக்கு தெளிவு தெரியும். ஓகே உற்பத்தி. சார். அப்ப தொழில் முதல் ஸ்டார்டிங் ஆகிற இடம் எங்கன்னா உற்பத்தி. ம், சரிங்களா? சரிங்க சார். இப்ப அதுக்குள்ள வரக்கூடிய சப் செக்டார் என்னன்னு பாருங்க. அப்ப உற்பத்திக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலப்பொருள். மூலப்பொருளா மார்க்கெட்டிங். மூலப்பொருள் இல்ல, ஒண்ணு மூலப்பொருள். சரிங்களா? ஒண்ணு மூலப்பொருள், ரெண்டாவது வந்து என்னன்னா டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ். இல்ல மிஷினரிஸ் சொல்றதை விட உபகரணம். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் போட்டுங்க. ரைட் சார், போட்டேன் சார். மூணாவது தான் மிஷினரிஸ். ரைட் சார். சரிங்களா? நாலாவது மேன் பவர். ஓகேங்களா? ரைட் சார். அப்போ ஒரு உற்பத்திக்கு வந்து இதெல்லாம் தாண்டி அஞ்சாவதா என்ன தேவைன்னா
5ஆவதா வந்தோம்னா எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சார். புரியுதுங்களா? புரியுது. இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்னா இதெல்லாம் தேவைப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் ஆயிடுச்சு, அடுத்து அது எந்த நிலையா போகணும்? சேல்ஸ். சேல்ஸ் போக முடியாது. சரி, அடுத்தது என்னன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்டோரேஜ். புரியுதுங்களா? சில நிறுவனங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்றது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. நீங்க பார்த்திருப்பீங்க சில ஸ்டேட் லெவல்ல C&F இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் சொல்லக்கூடிய C&F மொத்தமா வாங்கி வச்சு ஹோல்சேலுக்கு அனுப்பக்கூடிய வேலை. அப்போ மேனுஃபேக்சரிங் ஆனது ஸ்டோர் பண்ணணும், அது தனி செக்டர். அது சரிங்களா? எழுதியாச்சா? ஸ்டோரேஜ் எழுதிட்டேன் சார். 3வது விஷயம் என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டிங். சார் ஃபர்ஸ்ட் வந்து ரைட், ஓகே. டிரான்ஸ்போர்ட்டிங். டிரான்ஸ்போர்ட்டிங். 4வது மார்க்கெட்டிங். ரைட் சார். 5வது சேல்ஸ். 6வது சர்வீஸ். 7வது கேட்கல சார், சொல்லுங்க. 7வது அதான் ஸ்பேர்ஸ். இப்போ என்னென்ன செக்டர் வந்துச்சு பாருங்க. 1 மேனுஃபேக்சரிங் செக்டார், 2வது ஸ்டோரேஜ் செக்டார், 3வது டிரான்ஸ்போர்ட்டிங் செக்டார், 4வது சேல்ஸ், சரில 5வது சர்வீஸ். சார் இல்ல சார், 3வது வந்து இல்ல சார், டிரான்ஸ்போர்ட்டிங், 4வது வந்து மார்க்கெட்டிங், 4வது மார்க்கெட்டிங், 5வது சேல்ஸ், 5வது சேல்ஸ், 6வது சர்வீஸ், 7வது ஸ்பேர் பார்ட்ஸ். ஆமா, ஸ்பேர் பார்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்த போல 8வது என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். விளம்பரப்படுத்துவது. அது எல்லா லெவலையுமே உண்டு. அடுத்தது இத வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா 8வதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விளம்பரம். என்னங்க ஐயா? விளம்பரம் சொல்லிக்கிறீங்க சார். அதான் 7வது. இல்லைங்க சார், 8வது. அதான் 8வது சொல்லியிருக்கேன்னா சார். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிப் சொல்றேன் சார், என்னன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சார், 2வது ஸ்டோரேஜிங் சார், 3வது டிரான்ஸ்போர்ட்டிங் சார், 4வது மார்க்கெட்டிங் சார், 5வது சேல்ஸுங்க சார், 6வது சர்வீஸுங்க சார், 7வது ஸ்பேர் பார்ட்ஸுங்க சார், 8வது அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்க சார். சார் கரெக்ட்டுங்களா? ரைட் சார், ரைட் சார். அடுத்தது 9வது என்னன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அங்க வந்து அனலிஸ்டிக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் ஃபீட்பேக், அதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல. சரிங்களா? 10வது செக்டார், இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற செக்டார் அதான் ஃபினான்சியல். சார் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். எனக்கு ஒரே ஒரு தெளிவு ஒண்ணு. நம்ம வந்து தொழில் ஆரம்பம் அப்படின்னு போட்டா உற்பத்தின்னு போட்டு, உற்பத்தியில வந்து ஒரு செக்டார், சப் செக்டார்னு போட்டுதான் அதுல மூலப்பொருள், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்,
மிஷினரி, மேன் அண்ட் பவர், எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கோம். அப்ப அடுத்ததுல ஆமா வந்து அதே உற்பத்திக்கு அடுத்தது ஸ்டோரேஜ்ல வருமா சார்? அது ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட் அப்படி பிரிஞ்சு வரும், அப்படிதானே சார்? ஆமாங்க ஐயா, அது அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதான் நம்ம. ரைட் 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 ரைட். இப்போ வந்து இந்த இந்த சப்செக்டாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியோட அடுத்த சப்செக்டார் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், டூல்ஸ், எக்யூப்மெண்ட் தனியா வந்துடும். அது மிஷினரிஸ், மேன் பவர், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தனியா வந்துடும். அது அப்படிதானே சார்? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ரைட், ஓகே சார். கிளியர் கிளியர் இப்போ கிளியர். நாம என்ன பண்ணோம்னா மொத்த தொழிலுமே என்ன பண்ணோம்னா 10 மேஜர் செக்டாரா பிரிச்சுக்கிறோம். ரைட் சார். புரியுதுங்களா? அப்பதான் நம்ம ஒருத்தட்ட போய் அணுகும்போது அவங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளால யூகிக்க முடியும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ரைட். அப்ப அவருக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்றதுன்னா இந்த ஒரு சர்க்கிள் நமக்கு தெரியணும். மேனுஃபேக்சர்ல இருந்து கடைசியா ஃபைனான்ஸ் முடியுது இல்லையா? ஆமா. இது அப்படியே போட்டீங்கன்னா ஒரு ரவுண்ட் இது, சரிங்களா? அப்ப இந்த ஒரு ரவுண்ட்ல நமக்கு வந்து இந்த ஃபுல் ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நாம அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி இருக்கிற செக்டார் என்ன, பின்னாடி இருக்கிற செக்டார் என்னன்னு நம்ம கணிக்க முடியும். சிறப்பு சார். அருமை 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 சார். அருமை. என்ன சார், புரியுதுங்களா? நல்லா புரியுது சார், எனக்கு புரியுது சார். அதுதான். அப்போ அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியாம நம்ம அவரை டெவலப் பண்ண எப்படி பண்ண முடியும்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நம்ம வந்து இந்த எல்லாத்தையுமே ஒரு நோட்டடா கொடுத்தா கூட, ஒருத்தவங்கள்ட்ட இதை வந்து காமிச்சா கூட அவங்களுக்கே ஒரு ஐடியா வரும். நம்ம எதுல வீக்கா இருக்கோம், அதை கேட்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். அப்போ இங்க வந்து என்னன்னா, இப்போ ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொருள் அடுத்த மாசம் 1 லட்சம் பொருள் வந்து மக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுதுன்னு வச்சுங்க. ஒரு அனலிஸ்டிக் சொல்லுது அடுத்த மாசம் வந்துன்னா 1 லட்சம் ப்ராடக்ட் போகுதுன்னு சொல்லுதுன்னா, அப்போ மேனுஃபேக்சர் பண்றவரு 1 லட்சம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை ஸ்டோர் பண்ணணும், சரிங்களா? அப்பதான் நீங்க 1 லட்சம் பொருளை விற்க முடியும். இங்க விற்கிறவர் மட்டும் 1 லட்சம் பொருளை விற்கணும்னு கனவு வச்சுக்கிட்டு உற்பத்தியே அவ்வளவு இல்லைன்னா எப்படி நீங்க விற்பீங்க? ஏன்னா நான் பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பல மார்க்கெட்டிங்ல போய் கேட்கிற ஒரு விஷயம் தான், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பேன். அவர் ஒரு 10 கோடின்னு சொல்லுவாரு. சரி, 10 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய பொருள் எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10% கிடைக்கணும்னு. அப்ப 10% உங்களுக்கு கிடைக்குது, அது 10 கோடி ரூபாய் அப்படின்னா நீங்க எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணணும், அல்ல சேல்ஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணணும். அதை சொன்னீங்கன்னு வச்சுங்க, அங்க மலைச்சு போய் நிப்பாங்க, அவ்வளவு எப்படி சார் விற்க முடியும் அப்படின்னு. அப்போ 100 கோடி ரூபாய் விற்கிறதுக்கு தயாரா இல்ல, ஆனா 10 கோடி ரூபாய் வருமானம் மட்டும் வரணும்னா எப்படி வரும்னா வராது. பல பேருக்கு தான் பிரச்சனை. நாம என்ன அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதனுடைய பேஸ் என்ன? ஒண்ணு சேல்ஸா இருக்கும், இல்ல உற்பத்தியா இருக்கும், இல்ல ஸ்டோரேஜா இருக்கும், இல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கும். ஏதோ ஒரு செக்டர்ல இருந்தா அது நமக்கு வரப்போகுதுன்னா அந்த செக்டர்ல நமக்கு கிடைக்கிற லாபம்ன்றது 10%னா அப்ப நம்ம பண்ண வேண்டிய டேர்ன் ஓவர்ன்றது 100%. அப்ப 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆனாதான் 10% நம்ம கிட்ட வந்து சேரும் 10 கோடி ரூபாய். அதுல வந்து யாருமே என்னன்னா 100 கோடி டேர்ன் ஓவர் பண்றது தயாரா இல்ல, ஆனா 10 கோடி ரூபாய் அடையிறதுக்கு மட்டும் ஆசைப்படுறாங்க. அது சாத்தியமான சாத்தியம் கிடையாது. சிவபாலன் சார், புரியுதுங்களா? நல்லா புரியுது சார், நல்லா புரியுது. அதுக்குதான் நம்ம இந்த அனலிஸ்டிக் எடுக்கிறது இதை. ரைட் சார். ஓகேங்களா? ஏன்னா முதல்ல வந்து இதைதான் வந்து கோல் செட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கோல் செட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் SMARTன்னு சொல்றாங்க பாருங்க. அது ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங்ன்றது என்னன்னா இந்த 5 எழுத்துக்கு உண்டான பொருள் அதுக்குள்ள இருக்கணும்னு. அப்போ ஒரு பொருளை கம்பெனி தயார் பண்றது மாசத்துக்கே 10,000 பொருள்னு வச்சுக்கோங்க. விற்கிற 1 லட்சம் பொருள் விற்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமான்னு முடியாது. அப்ப இதோட எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க்ல இருக்குது அது. அப்போ யார் ஒருத்தர் 1 லட்சம் பொருளை விற்கணும்னு ஆசைப்படுறாரோ அது முதல்ல 1 லட்சம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது கன்சியூமர் கிட்ட அது 1 லட்சம் பொருள் வந்துன்னா ஒரு மாசத்துல உபயோகிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்ப 2 சைடு நம்ம பார்க்கணும். அது உற்பத்தி ஆகி வர இடத்துல இருந்து 1 லட்சம் பொருள் உற்பத்தி ஆகி வரணும். அதை ஒரே மாசத்துல கன்சியூமர் வந்துன்னா 1 லட்சம் பொருள் ஒரு மாசத்துல உற்பத்தி வந்துன்னா வாங்கி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், டார்கெட்ல 1 லட்சம் பொருளை நம்ம வந்து விற்கிறதுக்கான டார்கெட்டை செட் பண்ணீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சார் ஓகேவா? ஓகே சார். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த 10 செக்டாரா பிரிச்சுட்டு அந்த 10 செக்டார்ல அப்புறம் வந்துன்னா அப்படியே சப்பா பிரிச்சுட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க என்ன வேணுமோ நாம அதை சொல்லித்தரலாம். நேத்து நம்முடைய வள்ளுவம் காட்டும் செல்வச்சந்திரனுடைய குரல் என்னவா இருந்தது யாராவது சொல்ல முடியுமா?
நேற்றைய குரல் யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? சார் வடிவேல் சார் வந்திருப்பாருங்க சார், அவருக்கு தெரியுங்க சார். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாழ் உள முன்னிற்பவை. அவ்வளவுதான் சார். அதாவது நாம இந்த மென்டார்ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கான மிகப்பெரிய நோக்கமே இதுதான். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதுல நீங்க வந்து தடையில்லாம சக்சஸ் ஆகணும்னா உங்களுக்கு 2 விதி வேணும். ஒன்னு இயற்கை விதி, ஒன்னு மனித விதி. எல்லாருமே சக்சஸுக்கு மனித விதி மட்டும்தான் கையில எடுத்துட்டு போறாங்க. அதனால அது பத்த மாட்டேங்குது. நாம அந்த இயற்கை விதியோட சேர்ந்து கொடுக்க போறோம். சரிங்களா? இந்த குரல்ல வந்து வள்ளுவர் தான் சொல்றாரு, எவங்கிட்ட வந்து மதிநுட்பமும் சரியில்ல, அதாவது என்னன்னா இயற்கையினுடைய ஆற்றலும் மனித ஆற்றலும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அப்ப தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்குதான்னு அவர் கேட்கிறாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தொழிலையுமே நாம என்ன பண்ணணும்னா மனிதன் வகுத்த விதியிலிருந்து இருக்கக்கூடிய மனித ஆற்றல், மனித சக்தி, அதே போல இயற்கையில இருக்கக்கூடிய இயற்கை சக்தியினுடைய ஆற்றல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தர் தொழில் நடத்தினான்னா அங்க ஃபெயிலியருக்கு வாய்ப்பு இல்லைன்றதுதான் நாம சொல்லித்தரப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நம்ம இது வரைக்கும் எந்த மென்டார்ஷிப் கம்பெனியும் செய்யாத வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் உருவாக்கி வச்சிருக்கிற விதியை மட்டும்தான் அவன் பாக்குறான். ஓகேங்களா? நீங்க இப்ப கூட ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு படம் வந்தது. அந்த படத்துல வந்துன்னா அந்த சேல்ஸினுடைய டெக்னிக் சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் கூட்டிட்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நிக்க வச்சு காட்டுவாரு. பாருங்க இங்க முன்னாடி என்ன பொருள் வச்சிருக்கு பாருங்க, உள்ளார என்ன பொருள் வச்சிருக்கு பாருங்க அப்படின்லாம். அப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த சர்வே, அந்த அனலிஸ்டிக்லாம் என்னன்னா மனித விதியிலிருந்து உருவானது. அதையெல்லாம் தாண்டி ஒரு இயற்கையினுடைய விதி இருக்கின்றது. இப்போ காலையில் கூட நான் நாராயணன் கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, நான் என் லேப்டாப் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு சார், அதை கொண்டு போய் ரிப்பேர் கொடுத்து பார்க்கணும்னா ஒரு 15,000 to 20,000 செலவாகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நண்பர் கேட்டாரு, கொடுத்தேன், ஒரே ஒரு பேட்டரி மட்டும் தான் போயிடுச்சுனாரு. இப்போ அதை மாத்திட்டேன், இப்ப என்னுடைய லேப்டாப் தயாரானாரு. அப்போ இந்த இடத்துல என்னன்னா 20,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னது மனித விதி. இப்ப அவருக்கே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சின்ன செலவுலயே இப்ப அது லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இயற்கையினுடைய விதி. நீங்க எந்த செயலை செய்கிறீர்களோ அது யாரெல்லாம் இயற்கையோட ஒத்து செய்ய ஆரம்பிக்கும் போது என்னன்னா அந்த இயற்கை துணை நிற்கும். அதை நம்ம ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது எந்தெந்த இடத்துல இயற்கை துணை நிற்கும், அதுக்கு நம்ம எப்படி செயல்படணும், அதுக்கு அவருடைய மன வெளிப்பாடு எப்படி இருக்கணும், ஸ்டாஃபுங்களை எப்படி வேலை வாங்கணும், அந்த தொழில் எப்படி நடத்தணும், எந்த இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். அதே போல ஒரு செயல் அப்படின்றது நாம பாக்குறது அந்த செய்யக்கூடிய நபர்களுடைய வலிமை கொண்டு மட்டும்தான் அது செயல் இயங்குறதா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஏன்னா அதை நம்ம அறிவு கொண்டு பாக்குறோம். ஆனா வள்ளுவர் சொல்றதுன்னா ஒரு செயல்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 4 வலிமை அதுல சேருதுங்கிறாரு. என்ன? நீங்க எந்த செயல் செய்யறீங்களோ அந்த செயலுக்குன்னு ஒரு வலிமை உண்டுன்றாரு. 1. 2வது அந்த செயல் செய்யக்கூடிய காலத்தினுடைய வலிமை 2. 3வது அந்த செயல் செய்யக்கூடிய இடத்தினுடைய வலிமை 3. 4வது அந்த செயலில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய வலிமை, மொத்தம் 4. அப்போ 4 வலிமை சேர்ந்தாதான் அந்த செயலே சக்சஸ் ஆக முடியும். இதெல்லாம் நம்ம ஒரு தொழில் செய்யறதுக்கு நம்ம சொல்லி தரணும். ஐயா நீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்க, அப்ப அந்த தொழிலுக்குன்னு ஒரு வலிமை உண்டு. 2வது அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களால் அதுக்கு ஒரு வலிமை உண்டு. 3வது அந்த தொழில் செய்யக்கூடிய காலத்தினால் அது ஒரு வலிமை உண்டு. 4வது அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தினால் ஒரு வலிமை உண்டு. இதெல்லாம் நம்ம சொல்லி தரணும். அப்ப நாம வந்து இப்பயே நம்ம எல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் சார், நம்ம ஒரு சூப்பர் பிரைன் கம்ப்யூட்டர் மாதிரி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நோக்கம் வந்து என்னன்னா ஒரு தொழிலை வெற்றிகரமா நடத்துறதுக்கான வழிகாட்டுவது. அப்ப அந்த செயல நம்ம இறங்கிட்டோம்னா நாம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே செதுக்கி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வேர்ல்டுல தி பிக்கஸ்ட் மானிட்டரிங் அண்ட் மென்டார் கம்பெனி நம்ம கம்பெனி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை எதை நோக்கினதுன்னா ரொம்ப ரிச்சான ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் தொழில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நாம இருக்கிற தொழிலாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்றத நம்ம ஆசைப்படுறோம். சரில? அப்ப நாம மட்டும் இங்க வெற்றி பெற ஆசைப்படல, இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வெற்றி பெறதுன்னு நம்ம ஆசைப்படுறோம். அதன் மூலியமா நம்ம வெற்றி பெற போகிறோம். அவ்வளவுதான் விஷயமே, ஃபார்முலாவே. சரிங்க ஐயா, என்ன பேச விட்டீங்கன்னா நான் 4 பூரா பேசிட்டே தான் இருப்பேன். அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசுங்க ஐயா. சார் ஒண்ணும் இல்ல, இந்த செயல் வலிமை சொன்னீங்களா சார்? செயல் வலிமையில வந்து ஃபர்ஸ்ட் என்ன சார் சொன்னீங்க? 1 நீங்க எந்த செயலை எடுத்து செய்றீங்களோ அதனுடைய வலிமை. எந்த செயல்? சரிங்க சார். 2
2 செய்யக்கூடிய செயலினுடைய காலத்தினுடைய வலிமை, அது எந்த காலத்துல செய்றீங்கன்றது. 3 அது எங்க செய்றீங்களோ அந்த இடத்தினுடைய வலிமை. சரிங்க சார். 4 அதுல ஈடுபடக்கூடிய மக்களுடைய வலிமை, ரைட் சார். மனிதர்களுடைய வலிமை. இந்த 4 வலிமை வச்சுதான் ஒரு செயலுடைய வெற்றி அமைகிறது. ரைட் சார். என்கிட்ட ஒரு சந்தேகம், என்கிட்ட ஒரு கேள்வி சார். கேளுங்க. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து டாட்டூ சென்டர் வச்சிருக்கு சார். டாட்டூ போடுவாங்க, கையில டாட்டூ போடுவாங்கல்ல, அந்த சென்டர் வச்சிருக்கான். நல்லா நடத்திட்டு இருக்கான். 2-3 பிரான்ச் எல்லாம் போட்டு சிறப்பா நடத்திட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, நிறைய அவன்கிட்ட பாக்குற பசங்க எல்லாம் தனியா போய் காம்படிஷன் ரொம்ப கிரியேட் பண்றாங்க சார். இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி என்கிட்ட அவன் அந்த பையன் அப்ரோச் பண்ணிருக்கான் சார். ஃபர்தரா அந்த பையனுக்கு மென்டரிங் பண்ற அளவுக்கு பேசலாங்கிற அளவுக்கு எனக்கு இந்த வாரத்துக்குள்ள நான் ஒரு மார்க்கெட்டிங் போகும்போது சும்மா பேசும்போது இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பையனுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாங்க, யாருக்குன்னா பண்ணலாம். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஐயா, ஒரு தொழிலுடைய பிரதான நோக்கம் என்ன? வளர்ச்சி. என்னங்க ஐயா? வளர்ச்சி, வளர்ச்சி. இல்ல, வளர்ச்சின்றதை விட ஒரு தொழிலுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, நாம ஏற்கனவே சொல்லியது போல ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு 6 விஷயம் தான். ஆமா. அந்த 6 விஷயத்துல இந்த தொழில் எந்த விஷயத்துக்கு எல்லாம் வருதுன்னு பாருங்க. அந்த 6 விஷயம் என்ன? தேவை, எதிர்பார்ப்பு, ஆறுதல். இப்ப இந்த 6 பாயிண்ட்ல எந்தெந்த பாயிண்ட் அந்த ஃபில்ஃபில் பண்ணுது அந்த தொழில்? ஆர்வம் இல்லைங்கய்யா, முதல் பாயிண்ட் வந்து தேவை. தேவை. சரிங்களா? அப்ப இது மனிதனுக்கான தேவையா அந்த தொழில்? தேவை இல்லதான் சார். எடுத்தா தேவை இல்ல வரும். அதான். 2வது எதிர்பார்ப்பு. இது எதிர்பார்ப்பா? இல்ல, அதுவும் இல்ல. இல்ல. 3வது ஆசை. அது உண்டு. ஆசை வரும். 4வது பயம். அது இருக்கு தொழில. சிலர் பயப்படுவாங்க. அவங்க பயப்படுறது இல்ல சார். நான் சொல்றது மக்களுடைய பயத்தை போக்குறதுக்கான தொழில் இது. இல்ல, கிடையாது, 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 கிடையாது. அடுத்து வலி. மக்களுடைய வலியை போக்குறதுக்கான தொழிலா? இல்ல. இல்ல. சரிங்களா? அடுத்தது அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தொழிலா? இல்ல சார். இல்ல. அப்போ மக்களுடைய ஆசையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணக்கூடிய தொழில் இது. ஆமா. புரியுதுங்களா? அப்படின்னும் போது நாம என்ன பண்ணோம், அதை அனலைஸ் பண்ணி இது யாரெல்லாம் ஆசையை பூர்த்தி பண்ணணும்னு பார்க்கணும். புரியுதுங்களா? படிக்கிற பசங்க. அப்ப பார்க்கும்போது நீங்க கேட்டகரி வைஸா பிரிச்சீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான். ஆமா. above 40 இது கவராது. ஆமா. below 20 கவராது. ஆமா. அப்ப 20 to 40 குள்ள இருக்கிறவங்க தான் அது கவரும். கண்டிப்பா. அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி கேட்டகரியா இருக்கணும் தங்கிட்ட. புரியுதுங்களா நான் சொல்றது? நல்லா புரியுது சார். அந்த மாதிரி இடத்துல விளம்பரம் போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல ஆஃபர் தரணும். 2வது வந்து என்னன்னா, இந்த டாட்டூ போட்டுக்கிறதுனால ஏதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குதா? அது தெரியல சார். தெரியல. இன்னைக்கு நீங்க விளம்பரங்களை ஒத்து கவனிங்க. சரிங்களா? ஒரு கேட்பரி 5 ஸ்டார் இது கேட்பரி சாக்லேட் விளம்பரத்துக்கு என்ன சொல்லணும்னா, ஸ்வீட் எடு கொண்டாடு. அப்ப கொண்டாடணும்னா ஸ்வீட் இருக்கணும். சரில? ஸ்வீட் இருந்தா கொண்டாடணும். மக்களை எப்படி கனெக்ட் பண்றாங்க, புரியுதுங்களா? அப்ப கொண்டாட்டம்னா ஸ்வீட் முக்கியன்றாங்க. அப்ப அவனுக்கு ஸ்வீட் முக்கியன்றதை உணர்த்திட்டு மறைமுகமா என்ன உணர்த்துறாங்கன்னா, ஸ்வீட்னால அது கேட்பரி தான். புரியுதுங்களா? அவன் லட்டு எடு, ஜிலேபி எடு, ஜாங்கிரி எடுலாம் சொல்லல. ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட் காமிக்கிறான். மக்கள் மனசுல அந்த சாக்லேட் தான் பதியும். அதே மாதிரி டேட்டு வந்து அந்த கேட்டகரிக்கு, எந்த கேட்டகரி, அந்த 20 to 40 கேட்டகரிக்கு இல்ல, அந்த கேட்டகரிக்கு டேட்டுடைய அவசியம் நமக்கு தெரியணும். அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது யாரு செய்யறது தெரியணும். அப்பதான் அவர் சொல்ல முடியும். இது சும்மா ஃபேஷனுக்காக போறது, இது சும்மா ஸ்டைலுக்காக போறதுன்னா ஊருக்குள்ள ஒரு 10 பேர் போடலாம். அதுக்கு பிறகு நமக்கு வியாபாரம் இருக்காது. புரியுதுங்களா? நாம சொல்லணும் டேட்டுனுடைய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்நாளுடைய குறிக்கோள் எதுவோ, லட்சியம் எதுவோ, நோக்கம் எதுவோ, அதை நாங்க டேட்டுவா போடுவோம். அது காலத்துக்கு அழியாது உங்ககிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். புரியுதுங்களா ஐயா? நீ லட்சியத்தை அங்கங்க எழுதி வைக்கிறதுல நீ டேட்டுவா குத்திக்கோ.
குத்திக்கிட்டீங்கன்னா அது காலம் பூரா உங்ககிட்ட இருக்கும். புரியுதுங்களா ஐயா? புரியுது அப்போ சார், ஒருத்தன் வந்து புரியுது, அவனுடைய லட்சியம் எதுவோ அதை டேட்டுவா குத்திக்கிட்டானா அவனுக்கு பார்க்கும் போதெல்லாம் அந்த உணர்வு வராதா? கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க உங்களுடைய டேட்டுவை நீங்க எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் மத உணர்வு மேலோங்கி இருக்குதோ அங்கெல்லாம் மத சம்பந்தப்பட்ட சின்னல டேட்டுவா போடலாம். எங்கெல்லாம் மொழி சார்ந்த உணர்வு மேலோங்கி இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க மொழி சார்ந்த ஒரு விஷயத்த டேட்டுவா போடலாம். எங்கெல்லாம் இனம் சார்ந்த உணர்வு மேலோங்கி இருக்கிறதோ அங்க இனம் சார்ந்த ஒரு விஷயத்த டேட்டுவா போடலாம். புரியுதுங்களா ஐயா? புரியுது சார். அப்போ அதுதான் சொல்ல வரேன். நீங்க பழைய படத்துலலாம் பாத்தீங்கன்னா தெரியும், வில்லன் வந்து ஏதோ ஒரு டேட்டோ போட்டிருப்பான். சில ஆமா. வில்லர்கள் எல்லாம் அடையாளப்படுத்துறதுக்கு. அது பாம்பு என்னன்னா போட்டிருப்பான், புலி போட்டிருப்பான். அது ஒரு சிம்பிள் அது. ஆமா. அந்த மாதிரி நீங்க நல்ல விஷயத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், டாட்டூ போடணும். கெட்ட விஷயத்துக்கு டாட்டூ போடணும். உங்களுக்கு டாட்டூ ஒரு பிசினஸா மாத்தணும்னா அதை வந்து என்னன்னா யார் யாருக்கு என்னென்ன உணர்வுகள் மேலோங்கி இருக்குதோ அவங்கள நீங்க வந்து டாட்டூ வழியா நீங்க கவர் பண்ணணும். புரியுதுங்களா ஐயா? ஹலோ ஐயா புரியுதுங்க. அப்போ அவன் என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாட்டூ போட்டு போயிட்டே இருப்பான். புரியுது புரியுது. நீங்க வெறுமனே சும்மா உட்காந்து டாட்டூ போறேன் என்னப்பா போடுவேன்னா நான் எது வேணாலும் போடுவேன்னா அது அவன் போட்டுக்க மாட்டான். புரியுது சார், புரியுது. அதான் சொல்ல இதுக்குதான் நம்ம என்ன சொல்லணும்னா R&D வேணும்ன்றோம். நம்ம ஒவ்வொரு தொழிலுக்குமே R&D வேணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும். அப்ப எல்லா தொழிலுமே எல்லாருக்குமே R&D இருக்கானா இல்ல. அப்ப நாம வந்து மென்டார் கம்பெனியா நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாருக்குமான மறைமுகமான R&Dயா செயல்பட போறோம். ஹலோ ஐயா கேக்குதுங்க ஐயா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. இப்போ ஒருத்தர் இனிமேல் ஒரு காயின் போன் கொண்டு வரேன்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுங்க, அந்த காயின் போனுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? நடக்காதுங்க சார். இல்லைங்க. இல்ல. ஹலோ சார், கேக்குதுங்க சார் நீங்க பேசுறது. சொல்லுங்க. கேக்குதா? ஏன்னா நிறைய நீங்க பேசுறதுல எனக்கு சரியா கேட்க கேக்குது மாட்டேங்குது. சார், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது சார். இப்போ காயின் போன் இருக்கு பாருங்க, அந்த காயின் போன் இனிமேல் எடுபடுமா? எடுபடாது. எடுபடாது. ஆனா அதையே நீங்க வந்து என்னன்னா ஒரு கலைப்பொருளாக செய்யலாம். ஒரு ஆள் உயரத்துல நீங்க ஒரு டெலிபோன் கொண்டு வந்து அதுல ஒரு ஆளே வச்சு சுத்தி விடுற மாதிரி சுத்தி விட்டு நீங்க பேசுற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா நிறைய பேர் ஆவலா வந்து அதை பேச வருவாங்க. புரியுதுங்களா? ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக, ஒரு விளையாட்டு அம்சமாக அதே போனை, ஒரு சின்னதா இருந்த ஒரு போனையே நீங்க ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு டயல் போனை உருவாக்கிட்டு ஒவ்வொரு நம்பரும் டயல் பண்ணிட்டு சரிங்களா, அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும் நீங்க காதுல எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பருக்கு போடுங்கன்னா அதை சுத்தி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போகுது, கால் பேசுறாங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஆவலா பேசுவாங்க. நம்ம இந்த விஷயத்துல ஈர்ப்பை உண்டாக்கணும் அப்படிங்களா சார்? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய 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 ஸ்டார் ஹோட்டல்ல போனீங்கன்னா நைட்டு டின்னருக்கு போனீங்கன்னா அங்க வச்சிருக்கிற விளக்கு இருக்கு பாருங்க, அந்த கிராமத்துல வச்சிருக்க அந்த ராந்தர் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க கவர்றதுக்கு. எது நமக்கு பழசோ அது புது ட்ரெண்ட்ல கொண்டு வர்றது, எது நமக்கு புதுசோ அதை பழைய ட்ரெண்டுக்கு கொண்டு போறது, எல்லாமே நம்மளால முடியும். சரிங்களா? எம்ஜிஆர் காலத்துல அவர் போட்ட பேண்ட் இப்ப லெகின்ஸ், இப்ப போடுற லெகின்ஸ் தான் அவர் ஏற்கனவே பேண்டா போட்டிருந்தாரு. ஆகவே பழசுதான் புதுசாகுது, புதுசுதான் திரும்ப பழசாகுது. புரியுதுங்களா ஐயா? சிவபாலன் சார் நல்லா புரியுது சார். ஏற்கனவே மண்பானையில தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்ப எல்லாம் மாறி போச்சு. ஆனா இப்ப அதே ஸ்டார் ஹோட்டல் என்ன சொல்றேன்னா மண்பானை சமையல்ன்றான். இப்ப அது வேற காஸ்ட்லி இப்போ. அதனால எதுவுமே நம்ம கையில தான் சார் இருக்குது. சரிங்களா? நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பெரும் கூட்டமா உருவாகி ஒரு பெரும் கூட்டம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த உலகம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன், 100th monkey எஃபெக்ட். நாம என்ன பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் கொண்ட கூட்டத்தை நம்ம குழுவா உருவாக்கணும். எந்த வியாபாரத்தை வெற்றி பெறதுனாலும் இந்த முதல்ல இந்த 100 பேரை ஏத்துக்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உலகம் ஃபுல்லா தானே ஏத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க.
நீங்க ஐயா நீங்க புரிஞ்சுதுங்களா? நீங்க சொல்ற மாதிரிதான் சார். ம். இப்போ டீ கடை தெருக்கு தெரு இருந்தது. ஒரு தெருக்கு 10 டீ கடை இருந்தது. ம். ஆனா இப்ப அதையே ஒரு ஃபார்மட்ல மாத்தி டீ டைம் அதுக்கு என்னெல்லாமோ நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆமா. டவரா காஃபி இப்படி ம். போட்டா அந்த கடைக்கு கூட்டம் போகுது. ஆனா டபரா இதே டீ காஃபி தான் அங்க போடுறான். அதேதான். ஆனா டவரா அது ஒரு பிராண்டட் ஷோரூமா ஆக்கிடுறான். ஆமா. டவரா டீ, டீ டைம் ம். நிறைய இருக்கு. அதுக்கு பிரான்சிஸ் 5 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துடணும். ஆமா. கொடுத்தா அவன் எல்லாம் செட்டப் என்ன கருப்பட்டி காப்பி கடை. ம். அவன் பார்த்தேன்னா மெட்ராஸ் சிட்டிக்குள்ள பெரிய பெரிய இடத்துல கடை வச்சிருக்கான் சார். ஆமா ஆனா சார். அவனுக்கு ஓடுது. அதே இது பல வருஷமா டீ கடைக்காரன் ஓட மாட்டேங்குது. இல்ல அதுதான் சார். இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கருப்பட்டி காப்பி கடைக்கு போய் நின்னீங்கன்னு வச்சுங்க, கருப்பட்டியில வந்து சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் தரும், கருப்பட்டி காப்பி எவ்வளவு நல்லது, கருப்பு கட்டி காப்பியினுடைய வரலாறு என்ன, அதனுடைய பாரம்பரியம் என்ன, கருப்பட்டிக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு, எல்லாம் போட்டு வைக்கிறேன்னா அதெல்லாம் உணர்வுபூர்வமா தூண்டுறது. இப்போ நாவப்பழம் இருக்கு இல்லைங்களா, நாவப்பழத்தை 50 காசுக்கு ₹1 ஸ்கூலுக்கு வெளியே வித்தா கூட யாரும் வாங்கி தர மாட்டாங்க பெரியவங்க. ஆனா அதுவே இப்ப என்ன போச்சுன்னா, டாக்டர் சொல்லாரு நாவப்பழம் சாப்பிட்டீங்கன்னா சுகர் கட்டுக்குள்ள வரணும்னு, இப்ப கிலோ ₹800 விக்குது அது. 100% ட்ரூ. அப்போ எதோட நீங்க கனெக்ட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியம். நாளைல இருந்து சிவபாலன் சார் வந்து வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை தூக்கி போட்டு தோல் சாப்பிட்டு இந்த தோல் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காரைக்கால பல பேர் தோல் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்ம ட்ரெண்டா மாத்த முடியும், நம்ம கையில இருக்குது. அது ஏற்கனவே ஒரு படத்துல வந்துட்டு சார். அது அதான் படத்துல வந்ததுதான் இல்ல சொல்றேன் நானு, அந்த மாதிரி நம்ம ட்ரெண்டா மாத்த முடியும். இதுதான் சார். சில கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் என்னன்னே தெரியாது. ஒரு தூண் இருக்கும், அதுல ஒரு சாமி இருக்கும். ஒத்தன் தொட்டு கும்பிட்டுட்டு போவான். ஒத்தன் தான் தொட்டு கும்பிட்டுட்டு போவான். பின்னாடி வர்றவெல்லாம் அதை தொட்டு கும்பிடுவான். அப்புறம் கடைசியா தொட்டு கும்பிடுறவன்ட கூப்பிட்டு எதுக்கு இது தொட்டு கும்பிடுறேன்னு கேளுங்க. எனக்கு தெரியாது, முன்னாடி உள்ளவன் செஞ்சா நான் செய்யறேன், முன்னாடி உள்ளவன் செஞ்சா செய்யறேன். அது யார் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. ஆனா அதே போல சில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு விளக்கேத்துவாரு. அந்த திரிய தூக்கி விடுறதுக்கு எதுவும் இருக்காது. அதனால என்ன பண்ணுவோம்னா விரல்லே தூக்கிடுவாரு. தூக்கி விட்டுனா இப்ப விரல்ல என்ன ஆயிடுமா, அது எங்க தரணும்னு தெரியாதா, ஒரு செவுத்துல அப்படி இழுத்துட்டு போவாரு. பின்னாடி அவன் பார்த்துட்டு ஓ எண்ணெய் தொட்டு இங்க கோடு போடணும் பொழுதுன்னு வரம் பூரா தொட்டு செவ்வறு பூரா எண்ணெயில கோடு போட்டு வச்சிருவான். அப்படித்தான் நீங்க சொல்றது கரெக்ட். அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கும். இப்போ திருப்பதி கோயில் இருக்கு சார். திருப்பதி கோயில உண்டியில போய் காசு போடலாம், இல்ல வேற ஏதாவது செய்யலாம். அந்த செவருக்கு இடையில அந்த கல் மண்டபம் இருக்கும், அந்த இடையில போய் காயின்ஸை சொருகுறாங்க. சொன்னா வந்து வெங்கடாஜலபதி பணக்காரர் ஆக்கிடுவாராம். இது வந்து ஒரு அறிவுபூர்வமா இருக்கா என்னன்னு தெரியல. அது கேப் எதுக்காண்டி விட்டாங்கன்னா, மழை காலம் வெயில் காலத்துக்கு அது கேப் கரெக்டா இருக்கணும். அதுல கொண்டு போய் காயின்ஸை சொருகுறாங்க. ஒருத்தன்ட்ட கேட்டா எல்லாரும் சொருகுறாங்க, நானும் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அதான் ஒரு உணர்வு. ஏதாவது நீங்க வந்து அதான் இந்த ஃபயர் மாதிரிதான் சார். யாராவது ஒருத்தன் தீக்குச்சி எடுத்து அது ஆரம்பிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராதாரவி அப்பா அவர் தான் வந்து சொல்லுவாரு, இங்க தீய கும்பிட்டா வீடு எரியுது, ஆனா இன்னொரு இடத்துல தீபம் எரிஞ்சா கும்பிடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அது உணர்வு சம்பந்தமா சொல்லும் போது அதுக்கு எஃபெக்ட் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐயா. நம்ம பயிற்சியில நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் வாழ்க்கையில் உயர்வை தராது. புரியுதுங்களா? நீங்க சொல்ற மாதிரி இளநீ நம்ம வந்து வண்டியில வாங்கி குடிச்சா 40 ரூபா 50 ரூபா கொடுக்குறோம் சார் இளநீ. இதே இளநீ தான் கன்னிமர ஹோட்டல், தாஜி ஹோட்டல்ல அந்த இளநீ அழகா சேப்பா வெட்டி ஒரு ட்ரேல வச்சு அதுக்கு ஒரு இது வைக்கிற 250 ரூபா சார் அந்த இளநீ. அவ்வளவுதான். நம்மள மாதிரி ஆட்களுக்கு 250 ரூபா குடிக்க மாட்டோம், யோசிப்பான். நம்ம வெளியில 10 குடிச்சிடலாமேன்னு யோசிப்போம். ஆனா அங்க வந்து அதை வாங்கி டேஸ்ட் பண்றதுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல, அதனால அவன் அந்த மாதிரி விற்கிறான். சரிங்க, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது பேசலாமா சார்? ஒரு இப்ப நம்ம வந்து இப்ப இன்னைக்கு நம்ம பேசுனதை வந்து அப்படியே நான் குரூப்ல போடுறேன் நானு. அது சம்பந்தமான உள்ள கேள்விகளை ஒருத்தவங்களுக்கு கேட்கும் போது அது சம்பந்தமான ஒரு புரிதல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு சார். அதுதான் நான் உங்களுக்கு போன வாரமே சொன்னேன்.
சார் நமக்கு இல்ல, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே நீங்க ஆரம்பிங்க. அதுக்காக ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு. ரைட் சார். நம்ம அதை இன்னையில இருந்து அந்த வேலையை துவைக்கிறோம் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன, நம்ம செல்வ சிந்தனையில சார் இப்ப வந்து ஒண்ணு இப்ப கேட்கும் போது திடீர்னு ஒரு மறந்து திருப்பி பக்கங்களை புரட்ட வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு ஒரு சரிங்கய்யா. ஒரு ஒரு நீங்க வந்து இப்ப ஒரு பாடம் எடுத்த பிறகு பசங்களுக்கு வந்து ஒரு தேர்வு வைக்கிற மாதிரி நீங்க ஒரு 5 கேள்வி 6 கேள்விக்கு என்னன்னு கேட்டு ஒரு கேள்வியா கேட்டீங்கன்னா கூட அதை நாங்க பதிலா எழுதும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி பதிகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார். அதாவது சார், இதுக்குதான் பரீட்சையெல்லாம் இருங்க. இல்ல இதுக்குதான் நான் வந்து போன வாரம் ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்னாரு ஜனவரிக்குள்ள புத்தகம் ரெடி ஆயிடுன்னு. நம்பிக்கை சம்பந்தமான அத்தனை கொஸ்டின் ஆன்சரும் தயாராகணும்னு. அது ஓகேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு புத்தகமா போடுறேன்னாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. இருக்கார குழுல இருக்கிற கார்ல போயிட்டு இருக்காரு சார். இப்ப அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா எல்லாரும்? கார்ல போயிட்டு இருக்காரு சார். ஐயா உங்க வசதிக்கு வேணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நானு அதை யாரும் இன்னும் செய்யவே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சார் ஒரு செய்தி 2 வாட்டி 3 வாட்டி கேட்டதான் சார் மைண்ட்ல பதியுது. அதுக்காக அதுக்கு தாங்க ஐயா, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா கொஸ்டின் ஆன்சர் டைப்ல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் புத்தகமா மாத்தி வச்சுக்கின்றேன். அப்போ உங்க மனசுல ஈஸியா பதியும். உண்மை சார். சார் அதுக்கான வேலைகளை நம்ம ஹாப்பி கண்ணன் சார்ட்ட சொல்லலாம் சார். அவங்க நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேரை இணைச்சிடலாம். நம்ம அருணகிரி சாரையும் ஹாப்பி கண்ணன் சாரையும் இணைச்சிட்டோம்னா அந்த வேலைகள் சிறப்பா நடக்குங்கிறது. ஏற்கனவே அந்த குழுவுக்கு தலைவரா வந்து நம்ம கலைச்செல்வன் ஐயா பொறுப்பேற்று ஜனவரிக்குள்ள முடிச்சு தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 21 தேதி ஆச்சு, என்ன வேலையை தொடங்கல. எப்ப தொடங்கி எப்ப முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல சார், அதான் நம்ம ஹாப்பி கண்ணன் சாரை சேர்த்துக்கிட்டோம்னா அதை கொஞ்சம் ஆர்வமா சிறப்பா செய்யக்கூடிய நபர் சார். அவங்க எந்த ஒரு இதை எடுத்தாலும் ஹாப்பியா செஞ்சு கொடுக்குறவரு. இல்ல சார், ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும்ன்ற. இப்ப நம்பிக்கைன்னு ஒரு புத்தகம் வருதுன்னா இந்த எம்எம்டி கம்பெனியோட பொறுப்பை நான் எடுத்துட்டு நான் செயல்படுத்துறேன் சார். இனிமே நீங்க சொல்ற மாதிரி இருக்காது, செஞ்சுட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன் சார். அதான் சார், நம்மளுடைய எம்எம்டி கம்பெனி இருக்குல்ல, மென்டார் அண்ட் மானிட்டரிங் ட்ரைனிங் கம்பெனி, இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் தயார் பண்ணுங்கன்ற. செய்யறேன் சார், செய்யறேன். தொழில் என்றால் என்ன? இருங்க, தொழில் என்றால் என்ன கேள்வி கேட்டா நம்ம 12 பேருக்கும் அதுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தெரியணும். தொழில்னா என்ன? வேலுமகன் சார் சொல்லுங்க, தொழில்னா என்ன? தொழிலுங்கிறது வந்து ஒரு உற்பத்தியை தொடங்கி அதுல வந்து அதை சேல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதுல லாபத்தை கண்டுபிடிச்சு லாபமா செய்யறது ஒரு தொழில் ஐயா. ஹாப்பி சார், தொழில்னா என்ன சார்? தொழில் நான் சொல்லட்டேன் சார். இருங்க, ஒன்று ஹாப்பி சார், தொழில்னா சொல்லுங்க. இல்லைங்க சார், அவர் சொல்லிட்டு சார், அப்புறம் நான் வந்துடுறேன். இல்ல நீங்க சொல்லுங்க ஐயா. வாத்தியார் கேள்வி கேட்கவும் பதில் சொல்லணும், அப்புறம் சொல்றேன் சொல்லக்கூடாது சார். தொழில் அப்படிங்கிறது 100% அது ஒரு ஒரு வியாபார நோக்கோட செய்யக்கூடிய ஒரு லாபகரமா செய்யறதா சார் தொழில் அப்படிங்கிறது. சரி ரிச்சி நாராயணன் சார், நீங்க சொல்லுங்க, தொழில் என்ன? தேவையை நிறைவேற்றக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணுவது. அது மக்கள் சேவையாகவும் இருக்கலாம், தேவையாகவும் இருக்கலாம். தேவை என்பது பொருளை குறிக்கும். அதாங்க, இப்ப நான் 3 பேர்கிட்ட கேட்டேன், 3 பேரும் வேற வேற ஆன்சர் கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? ஆமா. அப்போ நம்ம குழுவுல இருக்கிற எல்லாருக்குமே, வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், இந்த 12 பேருக்குமே ஒரு கேள்வி கேட்டா 12 பேருக்குமே ஒரே ஆன்சர் வரும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னோம், சுயம்னா யாரு? சுயம்பாக சுயம்பாக உருவாதுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சுயம்னா என்னன்னா நாம. ஓகேவா? அதுக்கான பொருள் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது குடும்பம். குடும்பம்னா என்ன? குடு கூட்டல் இன்பம், குடும்பம். அப்போ இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது, அதனால அதுக்கு பேர் குடும்பம். தொழில்னா அதுக்கு என்ன பொருள்னா தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய இடம் தொழில். அவ்வளவுதான். ஒரு செயலை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தொழில், தொடர் நடவடிக்கை. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ தொழில்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது லாப நோக்கமா இருக்குதா, தேவையை பூர்த்தி பண்ணுதா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு தொழில் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் என்ன? தொடர் நடவடிக்கை எதுவோ அதான் தொழில். அடுத்தது சமுதாயம். சமுதாயம் என்னங்க வேலுமதன் சார்? சமுதாயம் நாம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் சமுதாயம் எல்லாம் இணைந்தது சமுதாயம். திலகமா சமுதாயம்.
சார் நம்ம சமூகம் எல்லாரும் சேர்ந்ததுதான் சார் சமுதாயம். சிவபாலன் ஐயா சமூகம் சமுதாயம் சமூகம் கூட்டல் ஆதாயம் சமுதாயம் சார். இல்ல, சமூகம் கூட்டல் ஆதாயம் இல்ல, சம கூட்டல் ஆதாயம் சமுதாயம். ரைட் சார். அதாவது குடும்பங்கள் ஒன்று கொண்டு சம ஆதாயம் அடைந்து கொள்வதற்கான அமைப்பு முறைக்கு பேர் தான் சமுதாயம். சரிங்களா? ஈக்குவல் பெனிஃபிட். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி பொருள் தெரிஞ்சதான் நம்ம எங்க போனாலும் பேசினாலும் எல்லார்கிட்ட இருந்து ஒரே மாதிரி அது வெளிப்படும். இப்போ ஒரு கம்பெனி ஷோரூமுக்கும் சரிங்களா, ஒரு கம்பெனியினுடைய கார் ஷோரூமுக்கும் வேற ஒரு மெக்கானிக்கினுடைய ஷோரூமுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் விட்டா அவன் வேலையை எங்க இருந்தாலும் ஆரம்பிச்சு எங்க முடிப்பான். ஆனா இதே ஒரு கம்பெனி ஷோரூம்குள்ள விட்டீங்கன்னா எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்ன்றது அவங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவன் அதுபடிதான் போவான். அது இங்க இல்ல, கோயம்புத்தூர்ல ஹோண்டா கம்பெனில விட்டாலும் சரி, திருச்சியில ஹோண்டா கம்பெனில விட்டாலும் சரி, சேலத்துல ஹோண்டா கம்பெனில விட்டாலும் சரி, எங்க விட்டாலும் அது ஒரே மாதிரிதான் இருக்கும். என்ன காரணம்? அவன் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் நமக்குள்ளார நமக்கு தேவையான கேள்விகள் அத்தனைக்குமே ஒரு பேட்டர்னை உருவாக்கி அந்த பேட்டர்ன் நம்ம 12 பேருக்கும் தெரியணும். சரி, ஓகேவா? அதுக்குதான் என்ன பண்ணுங்க, நம்பிக்கை அப்படின்னு ஒரு புத்தகத்தை போடுறதுக்கான பொறுப்பை ஒருத்தர் எடுத்துக்க. அடுத்தது எண்ணிக்கை அப்படின்ற ஒரு புத்தகத்தை போடுறதுக்கான பொறுப்பு வேற ஒருத்தர் எடுத்துக்க. ஓகே சார். இயற்கை அப்படிங்கிற புத்தகத்தை போடுறதுக்கான பொறுப்பு ஒருத்தர் எடுத்துக்க. இப்படி 10 சப்ஜெக்ட் என்ன வருதோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன புத்தகமா போடுறதுக்கு எடுத்துக்க. ஐயா புரியுதுங்களா ஐயா? ஓகேங்க ஐயா. அது தயாராயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, அதுல ஒரு கேள்வி இருக்கும், பதில் இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த கேள்வி கேட்டா அதே மாதிரி பதில் வரும், வெவ்வேறு பதில் வராது. எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்க ஐயா. வெளியில நம்ம குழுவுல இல்லாத வெளியில யாரோ ஒருத்தட்ட போயிட்டு இல்ல செல்வந்தர்களுக்கான தாரம் மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் காயத்ரி மந்திரம் சொல்லுவாரு, வேற ஏதோ ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லுவாரு அவரு. ஆனா நம்ம குழுல இருக்கிறது தான் தாரக மந்திரம்னா என்னன்னு தெரியும். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள்னு. அந்த மாதிரி நம்ம குழுவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கிற பொருள் புரியும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பொருள் மறக்காம புரியணும்னா அதுக்கு ஒரு புத்தகத்தை போடுங்கள், அந்த பொறுப்புகளை யாராவது எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு புத்தகத்துக்கு ஒரு குழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஐயா எண்ணிக்கை நான் எடுத்துக்கிறேங்க ஐயா. எடுத்துங்க ஐயா. அதே போல நம்பிக்கை எண்ணிக்கை, அடுத்து இயற்கை வரப்போது, இயற்கை ஒருத்தவங்க எடுத்துக்க. என்னன்னா அதுல என்னன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்துடணும். அதுல சில கேள்வி உருவாக்குங்க, ஆன்சரை நான் தரேன். அதை புத்தகமா ரெடி பண்ணுங்க. எப்பயுமே அது மறக்காம போயிட்டு இருக்கும் அது. ஏன்னா நீங்க திருப்பி திருப்பி அதை புரட்டிட்டே இருக்கலாம். அப்போ 2054 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள் இன்னமும் நம்ம கையில இருக்குன்னா அது புத்தக வடிவா மாறினதுனால தான். அது எங்கேயோ கல்வெட்டுல இருந்துன்னா மறைஞ்சு போயிருக்கும். புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா ஐயா? சரிங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? நிறைவு செய்யலாமா? ஓகேங்க ஐயா. ஐயா ஒரே ஒரு இது, இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று நம்ம பண்ணுவோம், ஜென்ரலா கம்பெனிஸ்ல பண்ணுவாங்க. அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அது நம்மளுடைய இப்ப எம்எம்டிக்கு அது அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டா நம்ம எங்க ஸ்ட்ரென்த், எங்க வீக்னஸ், எங்க ஆப்பர்ச்சுனிட்டி, எங்க த்ரெட்டனிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 கோட் அனாலிசிஸ் பண்ணனா அதுல இருந்து அடுத்தடுத்த செயல்களை செய்யலாமா அப்படின்னு தெரியல. இது எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு சொன்னையா. மத்தவங்க சொல்றது வெறும் ஸ்வாட் அனலைஸ் மட்டும் தான் சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. அது மனித விதி. அதான் மனித விதி. ஓகேங்க ஐயா. அதையும் தாண்டி போறோம், நம்ம ஸ்வாட்டுக்கும் மேல போறோம். ஓகேங்க ஐயா. அதுதான் இயற்கை விதி. எனக்கு எதுவுமே கேட்கல சார். கேக்குது வேலுமதன் ஐயா? நம்ம கிட்ட ஸ்வாட் மட்டும் இல்ல, லாட் இருக்குது, நிறைய லாட் இருக்குது. ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா? இது மனித விதிக்கு மட்டும் தான் பொருந்தும் ஸ்வாட். ஓகே. நம்ம இயற்கை விதியும் கொண்டு வரோம். ஓகே. அதான் இனிஷியல்ல சொன்னீங்க, புரிஞ்சிச்சு. அதுதான் சொல்ல வரேன். நாம இயற்கை விதி, மனித விதி ரெண்டையும் பயன்படுத்தி தான் நம்ம கம்பெனியை ரன் பண்ண போறோம். ஆமாங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அப்ப மனித விதிக்கு இந்த மாதிரி என்ன இப்ப அந்த மாதிரி சொல்ல முடியும்? இப்ப சாரி, இயற்கை விதிக்கு
இப்ப மனித விதிக்கு ஸ்வாட்னு சொல்றேன் இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி மனித விதினா எந்த மாதிரி ஷார்ட்டா அந்த மாதிரி சொல்ல முடியும்னு கேக்குறேங்க ஐயா. சாரி, இயற்கை விதி. கன்ஃபியூஸ் இல்ல பண்றேன். நம்ம தான் இனிமேல் அதை டிஃபைன் பண்ணணும். ஓகே 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 ஓகேங்க ஐயா. அதை டிஃபைன் பண்றது தான் இப்போ உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். புரியுதுங்க ஐயா. ஓகே, புரியுதுங்களா? இயற்கை விதியில என்னென்னலாம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதனுடைய முதல் சரிங்க. எழுத்து என்ன வார்த்தை வருதோ நீங்க உருவாக்கிடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா. ஓகே ஓகேவா? ஓகேங்க ஐயா. ஓகே சார். வேற சார் நாராயண் சார் க்ளோஸ் பண்ணலாமா? இன்னும் ஏதாவது பேச வேண்டியது? இல்ல சார், நீங்க இப்ப சொன்னதை வச்சு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவோம். யார் யாருக்கு என்ன யோசனையோ அந்த நீங்க சொன்ன மாதிரி குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க இப்ப கேட்டது எல்லாமே நாங்க உள் வாங்கியிருக்கிறோம். இதை அடுத்தது செயல் வடிவமா எப்படி பண்றது? இப்போ ஒருத்தர் இப்போ நம்பிக்கைன்னு சொன்னா நம்பிக்கையில நான் ஒரு பார்ட் ஆஃப் கொஞ்சம் மேட்டர் இருக்கேன். அதை வச்சு நான் நம்பிக்கையை டெவலப் பண்றேன். அது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி எழுதுறேன். அதை குரூப்ல போட்டீங்கன்னா அவங்க தெரிஞ்ச பதில் எழுதட்டும். நீங்க ஃபைனலா இதுக்கு இதுதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது ஒரு ஃபார்மட் ஆகும். சரிங்க அப்படி சரிங்க. நம்ம ஒவ்வொருத்தர் அவங்க எதுனாலும் யாருனாலும் எடுக்கலாம். பொறுப்பு எடுத்தவங்க எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் நம்பிக்கையே எழுதுவேன், இயற்கையே எழுதுவேன், எதுனாலும் எழுதலாம். நம்ம கேள்வி பதில் எவ்வளவு கேள்வி கேட்கிறோமோ அவ்வளவு அது தெளிவோடு. இப்ப நிறைய பேர் அதான் சொல்றாங்க, உனக்கு புரிஞ்சுது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது புரியாது. என்னன்னா அந்த இடத்துல புரியாது. நம்ம திருப்பி திருப்பி கேட்கும் போது புரியும். திருப்பி திருப்பி கேள்வி அதிகமா கேட்கும் போது ஈஸியா புரியும். அது மாதிரி நம்ம பண்ணலாம் சார். குரூப்ல கூட நம்ம டைப் பண்ணி போட முடியாட்டா கூட ஒரு வாய்ஸ் மெசேஜா கூட எல்லாரும் போட சொல்லலாம். அதுவும் ஒரு நம்ம கேட்டுக்கிட்டு அதையும் நம்ம ரெக்கார்டா பண்ணிக்கிட்டு அப்புறம் எழுத்து வடிவமா மாத்திக்கலாம். நன்றிங்கய்யா, எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன். காசு கொடுக்குறியா? நன்றிங்கய்யா. நன்றி சார். ஓகேங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு நன்றி. அவர் சார் சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சதை நம்ம குரூப்ல பகிர்ந்துப்போம். ஒரு ஃபைனலா ஒரு நம்பிக்கைனா எத்தனை கேள்வி அத்தனை கேள்விக்கு ஆன்சர், எண்ணிக்கை எத்தனை கேள்வி வருது அதுக்கு ஆன்சர், ஒரு புத்தக வடிவமா நம்ம கொண்டு வருவோம். அது நல்லது. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டா எல்லாரும் ஒரே ஆன்சர் கொண்டு வரணும். அவர் யூனிட்டா கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. அது ஒரு இதா வரணும் அப்படின்னு நம்ம அதுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த நடவடிக்கை எடுப்போம். நன்றி. இன்று கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி சார். அதுல நாராயணன் சார், அதுல எழுதுற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் சார். எழுதுதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை நான் எழுத்து வடிவமா கொண்டு வரேன் சார். அதுதான் சொன்னேன். இப்போ எனக்கு எழுதுறது கொஞ்சம் சம்பேறிட்டேன். நான் சொல்றேன்னு உண்மையை ஒத்துக்கிறேன். எழுதுறதுலாம் எனக்கு பிடிக்கல. அப்படி பேச சொல்லுங்க, அசோக் குமார் பேச சொல்லுங்க, 24 மணி நேரம் பேசுவேன். ஆனா எழுதுறது எனக்கு கொஞ்சம் இப்பதான் நான் பழக ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது. தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும். ஸ்பெல்லிங் ஓரலா சொல்றது வேற, ரிட்டர்ன்ல எழுதும்போது வேற. நிறைய பேருக்கு இருக்கு சார், எனக்கு இருக்கு. அது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனா சொல்றேன். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்றேன். எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் எழுதுறேன் சார். அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, இப்ப நான் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட போறேன். நான் நம்பிக்கையை பத்தி போடணும்னா நம்பிக்கை என்ன ஏதுன்னு நான் கேள்வி பதிலா போடுறேன். அந்த கேள்வி பதில் கரெக்டா, அந்த பதில் தான் கரெக்டான பதிலா அப்படின்னா சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணி இத்தனை கேள்விக்கு இதுதான் பதில்னா அதை நீங்க எழுதி அதை நம்ம ஸ்டாண்டர்டா பண்ணிடலாம். புக்கை நம்பிக்கைக்கு ஒரு புக்கு, எண்ணிக்கைக்கு ஒரு புக்கு, இதுதான். அப்போ அந்த கேள்வி பதில் யாரு எப்ப கேட்டாலும் இப்ப என்ன சொன்னாரு, 3 மந்திரம் சொன்னாரு. நம்ம காயத்ரி மந்திரம் மாதிரி செல்வ சிந்தனைக்கு 3 மந்திரம் இருக்கு. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையோடு இணைந்திடுங்கள். இது 12 பேர் கேட்டாலும் கரெக்டா தான் சொல்லுவான். ஆமா சார். மாத்தக்கூடாது. இதே மாதிரி நம்பிக்கைனா அதுல ஒரு 50 கொஸ்டின் கேட்கணும். 50 கொஸ்டினுக்கு ஆன்சரா தான் இருக்கணும். நம்ம இருக்கிற 12 பேர் எது மாத்தக்கூடாது. அதே மாதிரி எண்ணிக்கை, இது மேக்சிமம் எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறோமோ அந்த தலைப்புக்கு நம்ம நல்ல பக்குவமாகும். அது அதுதான் சொன்னேன். நமக்கு என்ன புரியலையோ அதை கேள்வியா கேட்டுரும். எனக்கு இது புரியல, இந்த நம்பிக்கையில இந்த கான்செப்ட் எனக்கு புரியல அப்படின்னா அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அப்ப அந்த விளக்கம் எல்லாருக்கும் காமன் ஆயிரும். இப்படி நம்ம கேள்வி அதிகமா கேட்க அதுவே ஒரு பெரிய ஒரு புக்கு போடுற அளவுக்கு வந்துடும். இது நான் என்ன சொன்னேன், எழுதி டைப் பண்ற விருப்பம் உள்ளவங்க டைப் பண்ணி போடலாம். இல்ல வாய்ஸ் மெசேஜா போடணுமா, அவங்க வாய்ஸ் மெசேஜா போடலாம். ஆனா இது எல்லாரும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி நீங்க எழுதுங்க மேடம். யாரு என்ன போட்டாலும்
அது எழுதினா அது நீங்க எழுத விரும்புறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க நான் அதை எழுதிடுறேன் எடுத்துக்கங்க. சார், எழுதிடுறேன். அதை எழுதுங்க. சார் நீங்க சொல்ற ஒரு வரி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் டைப் பண்றோம்னு வைங்களேன். டைப் பண்ணி ஒரு கருத்து வருது இல்லைங்களா? அது ஆமா ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. எனக்கு ஆமா தெரிஞ்சு சார், என்னுடைய கருத்து நான் சொல்றேனுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, வாய்ஸ் கால்ல அவங்க பேசுறப்போ, கேட்கிற நமக்கும் புரியும். அதை எழுதுறப்பவும் நமக்கு சரியா எழுத முடியும் சார். இத ஆமா நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு வகையா புரியும், எனக்கு ஒரு வகையா புரியும். இதே நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, அது வாய்ஸ் கால்ல வரப்போ ரொம்ப தெளிவா இருக்கும் சார். எல்லாரும் அந்த மாரி போடலாம் சார். அப்படிங்கிறது சரி என்னோட கருத்துங்க. சரி சரி அதுதான் பார்ப்போம். அவர் சார் சொல்லிட்டார்ல, அதை நம்ம வந்து இந்த 12 பேரும் அது ஒரு எழுத்து வடிவமா கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டா இப்போ அப்படிதான் அவர் வந்து செல்வந்தர் கலை புக்குன்னு போட்டது. ஒரு ஒருத்தரோட அவர் எழுதி வச்சத அவர் ஒரு புக்கா போடணும்னாரு, அவர் எழுதி கொடுத்தாரு, சார் கரெக்ஷன் பண்ணாரு, அது புக்கா வந்தது. இப்ப நாளைக்கு கூட இது நம்ம வந்து இதே மாதிரி நம்பிக்கை எல்லாம் வந்து இந்த நம்ம ஒரு 1 இயர் பயணம் பண்ண போறோம். இந்த 1 இயர்ல அப்பப்போ அந்த 10 நாளுக்கு எடுக்கிற தலைப்பு அப்பப்பவே நம்ம ஒரு ரெக்கார்டரா கொண்டு வந்துட்டா அட்லீஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி அது புக்கா போட்டுடலாம். நாளைக்கு எல்லார் கையில ஒரு புக்கா இருக்கும். அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது அந்த ஒரு செல்வ சிந்தனைன்னு ஒரு கான்செப்ட், பெரிய கான்செப்ட் உருவாகும். அது எம்எம்டிசி கம்பெனிக்கும் கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும். ப்ளஸ் அவர் ஆரம்பிக்கிற ட்ரஸ்ட்டுக்கு, ப்ளஸ் நம்ம ஓனா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னா அது ஒரு டிக்ஷனரி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது டவுட் சார் இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களாங்க சார்? சொல்லுங்க. நான் ஏன் எழுதுறேன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்றத எழுதுறப்போ, ஒவ்வொரு முறையும் நம்ம படிப்போம் சார். அப்போ அது 2 முறை உள்ள போனதுக்கு சமங்க. ஒரு தடவ அத எழுதிட்டு தான் நம்ம ஒரு தடவ படிப்போம், அப்புறம் எழுதுவோம். அப்ப பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் 2 முறை நமக்கு உள்ள போகுங்க சார். படிக்கணும், அத கேட்கணும், எழுதுறோம். அப்ப எழுத எழுத அவர் சொன்ன மாரி தான் சார். இன்னும் விஷயம் நமக்கு ஜாஸ்தியா உள்ள போகுங்க. அதனால எழுதுறத நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் சார். எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு தேரை இழுக்க முடியும்னு சொன்ன மாதிரி அவர் ஒரு தேர். அசோக்குமார் என்பவர் ஒரு தேர். இதுல நம்ம தான் வந்து அவரை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவரை கடத்தி கொண்டு போய் நம்ம எவ்வளவு மேட்டர் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும். அதுதான் நம்மளோட கருத்தா இருக்கணும். ஏன்னா அவர் எந்த டைம் எப்பவும் எந்த கேள்வி எந்த டவுட் கேட்கணும் சொல்ல ரெடியா இருக்காரு. நம்ம கேட்க ரெடியா இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. நம்ம கேள்வி கேட்க ரெடியா இல்லை. நம்ம கேள்வி கேட்க கேட்க இன்னமும் அவர் கேட்கிறாரு. இந்த 6 விதிகள் கேட்கிறாரு. நம்ம தேவங்கிறோம். இத்தனை நாள் பயிற்சி எடுத்தாச்சு. அந்த 6 இதுன்னு கேட்டு எனக்கும் தெரியல. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் நம்ம அந்த கிளாஸை கடந்து வந்துட்டோம். ஆனா அதை நம்ம மெமரி வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நான் என்னன்னா அதை ஒரு புத்தக வடிவம் இப்போ எப்படி விதிகள் சொன்ன மாதிரி இந்த 10 எண்களுக்கு உள்ளது அதை அப்படியே ஒண்ணு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது என்னன்னா அதை டெய்லி நம்ம அதை கேட்டு கேட்க இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு உள்வாங்கிற சக்தி நிறைய கிடைக்கும். அப்படி பண்ணலாம். இதுக்கு நம்ம எல்லாருமே கேள்வியை கேட்போம், ஒரு புத்தக வடிவில கொண்டு வருவோம், எழுத்து வடிவில கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாரும் பேசணுமா? வேற யாரும் பேசணுமா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார்.